நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம 10ஆம் வகுப்பு பாட புத்தகத்தில் ஜியாகிரஃபி பார்த்துட்டு வரோம். தமிழ்நாடு மானுட புவியியல் அப்படிங்கிற பாடம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் என்ன அப்படின்னா போக்குவரத்து மற்றும் தகவல் தொடர்பு. ரொம்ப ரொம்ப முக்கியமான டாபிக் தான் இதுவும். ஓகே, சாலை போக்குவரத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா மாநிலத்தின் மொத்த சாலைகளின் நீளம். நம்ம மாநிலத்துடைய மொத்த சாலை நீளம் எவ்வளவு? 1,67,000 கிலோமீட்டர். சரியா? இதில் 60,000 அதாவது நீங்கள் வந்து மொத்தமாக தோராயமாக படிங்க. 1,60,000 அப்படிங்கிற மாதிரி ஒரு தோராயமாக படிச்சிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக மனப்பாடம் ஆகும். அதுக்கப்புறம் நீங்கள் செகண்ட் டைம் தேர்ட் டைம் படிக்கும்போது அந்த குறிப்பிட்டு எவ்வளோ அப்படிங்கிறத நீங்கள் படிச்சிங்கனாலே போதும், ஈஸியாக ஞாபகம் வந்துடும். ஸோ ஃபஸ்ட் டைம் படிக்கும்போதே 1,67,000 60,228 இப்படி உட்காந்து படிக்காதீங்க. ஓகேவா? இது உங்களுக்கு ஒரு ஷார்ட் ட்ரிக் தான் நான் இப்போ சொல்கிறேன். பாருங்கள், 60,628 கிலோமீட்டர் மாநில நெடுஞ்சாலைத்துறை மூலம் பராமரிக்கப்பட்டு வருகிறது. ஓகேவா? அப்போ மொத்தம் 1,67,000 இருக்குது. அதில் மாநில நெடுஞ்சாலைத்துறை எவ்வளோ இதை பராமரிக்கிறாங்க? அது கிட்டத்தட்ட 60,000 கிலோமீட்டர் தான். பொதுத்துறை மற்றும் தனியார் துறை கூட்டணி இயக்கத்தின் கீழ், அதாவது பிபிபின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அவங்களுடைய இதில் மொத்த சாலை திட்டங்களில் 20% பங்களிப்புடன் இந்தியாவில் 2வது இடத்தில் உள்ளது. அப்போது இதில் வந்து எத்தனாவது இருக்குது? இந்த பிபிபின்னு சொல்லக்கூடிய பொதுத்துறை மற்றும் தனியார் கூட்டணி. ஓகேவா? இதில் வந்து சாலை திட்டங்களில் 20% இருக்குது. ரயில்வே போக்குவரத்து பாருங்கள். தெற்கு ரயில்வேயின் தலைமையகம் சென்னையில் அமைந்துள்ளது. ஆமாம், எல்லாருக்கும் தெரிஞ்சது. ஓகேவா? இப்போ சதர்ன் ரயில்வே அப்படின்னாலே என்னது? நம்ம சென்னை. ஓகேவா? சதர்ன் சென்ட்ரல், அதாவது தெற்கு மத்திய ரயில்வே அப்படின்னு கேட்டாங்கன்னா அது வந்து நம்ம இது கிடையாது, அது செகந்திராபாத்தில் இருக்குது. ஓகேவா? ஹைதராபாத் இருக்குது பார்த்தீங்களா? இந்த இது ஹைதராபாத்துக்கு முன்னாடி தான் செகந்திராபாத் வந்து இருக்குது. ஓகேவா? ஸோ அது வந்து தெற்கு மத்திய ரயில்வேன்னு சொல்லணும். தெலுங்கானா மாநிலம் அது. தற்போது தெற்கு ரயில்வேயின் வலைப்பின்னல் இந்தியாவின் தென் தீபகற்ப பகுதிகளான தமிழ்நாடு, கேரளா, புதுச்சேரி, கர்நாடகா மற்றும் ஆந்திர பிரதேசத்தின் சில பகுதிகளுக்கும் நீடிக்கப்பட்டுள்ளது. ஓகேவா? சென்னையில் புறநகர் ரயில் போக்குவரத்து மற்றும் பறக்கும் தொடருந்து திட்டம், பறக்கும் தொடர்ந்தோடனே நீங்கள் பறக்கக்கூடியதுன்னு நினைக்காதீங்க, ஆகியவை நன்கு வளர்ச்சி அடைந்துள்ளன. ஓகேவா? மெட்ரோ ரயில்வே அமைப்பு மே 2017 முதல் பாதாள ரயில் இயக்கத்துடன், பாதாளம்னா சுரங்கம், இப்போக்குவரத்தை விரிவாக்கம் செய்து வருகிறது 2017 ஓகேவா? நம்மளுடைய தமிழ்நாட்டில் வான்வழி போக்குவரத்து பாருங்கள். இது அந்தளவுக்கு முக்கியம் இல்லை, பட் இருந்தாலும் சில நான் முக்கிய பாயிண்ட்ஸை மட்டும் நான் சொல்கிறேன், அதை மட்டும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. தமிழ்நாட்டில் 4 முக்கிய சர்வதேச விமான நிலையங்கள் உள்ளன. 4 இருக்குது. ஓகேவா? என்னென்னது அப்படிங்கிறதில் கொடுத்துருப்பாங்க பாருங்கள். மெயின் எல்லாருக்குமே தெரிஞ்சது சென்னை வந்துடும். ஓகேவா? அடுத்து மதுரை வந்துடும், அடுத்து கோயம்புத்தூர், திருச்சி, இந்த மாதிரி வரும். சென்னை சர்வதேச விமான நிலையமானது மும்பை மற்றும் புதுடெல்லிக்கு அடுத்ததாக இந்தியாவின் 3வது பெரியது. இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதாவது சென்னை விமான நிலையம் வந்து மும்பை, டெல்லிக்கு அடுத்தபடியாக 3வது மிகப்பெரிய விமான நிலையமாக வந்து நம்ம சென்னை இதற்கு வந்து விளங்குது. இந்தியாவின் 3வது பெரிய விமான நிலையம். அடுத்து பாருங்கள், கோயம்புத்தூர், மதுரை, திருச்சிராப்பள்ளி ஆகிய நாட்டில் பன்னாட்டு விமான நிலையங்கள் நம்ம தமிழ்நாட்டில் வந்து இருக்குது. தூத்துக்குடி மற்றும் சேலம் உள்நாட்டு விமான நிலையம், டொமஸ்டிக் அப்படிங்கிறதப்போ தூத்துக்குடி, சேலம் அப்படிங்கிறது வந்து சொல்லுவாங்க. பார்த்துக்குங்க, நம்ம தமிழ்நாட்டிலே மொத்தம் கம்மியாக தான் இருக்குது. வான்வழி போக்குவரத்து சென்னை, எண்ணூர் மற்றும் தூத்துக்குடி ஆகிய தமிழ்நாட்டின் 3 முக்கிய துறைமுகங்கள் ஆகும். நீர்வழி. ஓகேவா? நீர்வழி அப்படிங்கிறப்போ நம்ம கடல் வழியாக செல்லக்கூடியது, இல்லைனா ஆற்றின் வழியாக. நம்ம தமிழ்நாட்டில் அந்தளவுக்கு கிடையாது. கேரளா சைடு அதிகமாகவே இந்த ஆற்றின் வழியாக போகக்கூடிய நீர்வழி போக்குவரத்து இருக்கும். இப்போ தமிழ்நாட்டில் பாருங்கள், சென்னை, எண்ணூர் மற்றும் தூத்துக்குடி ஆகியவை தமிழ்நாட்டில் 3 முக்கிய துறைமுகங்களாகும். நாகப்பட்டினத்தில் துறைமுகம்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படி துறைமுகம்னு சொல்கிறாங்க? இது நிறைய பேருக்கு தெரியும், சில பேருக்கு தெரியாமல் இருக்கலாம். அந்த சில பேருக்காக நான் சொல்கிறேன். துறைமுகம் அப்படிங்கிறது எல்லா இடத்துலையும் போட முடியுமானா, கடல் இருக்கிற ஏரியா எல்லா ஏரியாலையும் துறைமுகம் போடலாமே அப்படின்னு நினச்சிங்கன்னா போட முடியாது. ஏன் அப்படின்னா, இப்போது மிகப்பெரிய கப்பல்கள் எல்லாமே வந்து நிற்கும். அதனுடைய எடைகள் மிகவும் அதிகம். பல்லாயிரம் டன், பல லட்சம் டன் எடை கொண்ட அந்த கப்பலை வந்து நீங்கள் சும்மாவே நீங்கள் நினச்சி பாருங்கள். ஒரு இரும்பு இருக்குது, இரும்பை தூக்கி நீங்கள் வந்து தண்ணிக்குள்ளே போட்டிங்கன்னா மூழ்கிடும், அப்படி தானே? பட் அதுக்குண்டான அந்த வடிவத்தில் வந்து அதை செய்வாங்க. அப்படி செஞ்சு
அதனுடைய வெயிட்டுக்கு தகுந்த மாதிரி, கிலோவுக்கு தகுந்த மாதிரி நம்ம அதில் நிற்க வைக்கணும் அப்படின்னா வந்து அதற்கு ஆழம் வந்து அதிகமாக இருக்கணும், அப்படி தானே? ஏன்னா நம்ம வந்து அந்த கப்பல் நம்ம இறக்குன உடனே அது உள்ளே போயிடக்கூடாது. ஏன்னா அதோடைய வெயிட் வந்து மிகவும் பெருசாக இருக்கும். நிறைய சரக்கு கப்பல்கள்லாம் வரும், அப்படி தானே? அப்போது ஆழம் அதிகமாக இருந்தால் மட்டும்தான் அதை வந்து அதுக்கூடிய அந்த மிதக்கும் தன்மை வந்து இருக்கும். இல்லைனா கீழே டக்குன்னு உள்ளே இறங்கிடும். இப்போது முழு கப்பல் இருக்குது, பெரிய கப்பல் இருக்குது. அந்த கப்பலை நம்ம தண்ணிக்குள்ளே இறக்கும் பொழுது அதில் பார்த்தீங்கன்னா பாதி, அதாவது என்ன சொல்கிறது, கீழே அவ்வளோ இடம் இருக்கும், ஸ்பேஸ் இருக்கும், அது ஃபுல்லாகவே தண்ணிக்குள்ளே மூழ்கிடும் அதனுடைய வெயிட் காரணமாக. அதுக்கு தகுந்த மாதிரி தான் அதையும் வடிவமைப்பாங்க. அப்படிங்கிறப்போ அந்த இடம் ஆழமாக இல்லை அப்படின்னா அந்த இடம் வந்து துறைமுகம் வந்து அங்கே ஏற்படுத்த முடியாது. ஓகேவா? அப்போது எந்த கடற்கரை பகுதி, இப்போ நிறைய கடற்கரை பகுதி வந்து ஆழம் இல்லாமல் தானே இருக்கும், நம்மளே உள்ளே போயிட்டு வருவோம். ஆனால் சில கடற்கரை பகுதியில் எப்படி இருக்குமா, ரொம்ப ஆழமாக வந்துருக்கும், மிகவும் ஆழமாக இருக்கும், சரியான ஆழமாக இருக்கும். அப்போது அந்த மாதிரி துறைமுகங்கள் தான் இயற்கையாகவும் உருவாக்கியிருப்பாங்க, சில இடங்களில் செயற்கையாகவும் உருவாக்கியிருப்பாங்க. அப்போது அந்த இடத்துல தான் என்ன பண்ண முடியும்னா துறைமுகம் உருவாக்க முடியும். அனைத்து கப்பல்களும் வந்து செல்லக்கூடிய இடமா வந்து இருக்கும். இப்போ துறைமுகம்னா என்னென்னு தெரிஞ்சிருக்கும். ஓகேவா? அப்போ சென்னை, எண்ணூர் மற்றும் தூத்துக்குடி ஆகியவை தமிழ்நாட்டில் 3 முக்கிய துறைமுகம். நாகப்பட்டினத்தில் இடைநிலை துறைமுகமும் பிற பகுதிகளில், ஓகேவா, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இது எல்லாமே கேள்விகள், இது முன்னாடி கேட்டிருக்கிறாங்க. நாகப்பட்டினத்தில் இடைநிலை துறைமுகமும் பிற பகுதிகளில் 15 சிறிய துறைமுகங்களும் இம்மாநிலத்தில் உள்ளன. என்னென்னது இருக்குது? மொத்தம் 15 சிறிய துறைமுகங்கள் வந்து இருக்குது. தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து சிறு துறைமுகங்களும் தமிழ்நாட்டின் கடல்சார் வாரியத்தால் நிர்வகிக்கப்படுகிறது. தமிழ்நாடு கடல்சார் வாரியம்னு ஒரு வாரியம், ஒரு போர்டு வந்து இருக்குது. ஓகேவா? இப்போ அந்த போர்டு தான் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த துறைமுகத்தை எல்லாமே நிர்வகிக்கக்கூடியவங்க. ஓகேவா? சென்னை துறைமுகம் செயற்கை துறைமுகமாகும். இப்போ நான் சொன்னேன்ல இயற்கை செயற்கைன்னு, அதில் பாருங்கள் முக்கியமானது மிகப்பெரியது சென்னை. அந்த சென்னை துறைமுகமே செயற்கையானதுன்னு சொல்கிறாங்க. அப்போ செயற்கையானதுன்னு என்ன அர்த்தம்? அங்கே கடலை வந்து ஆழப்படுத்தியிருக்கிறாங்க, அதாவது மிஷினை வச்சு ஆழப்படுத்தி அதில் வந்து துறைமுகமாக உருவாக்கியிருக்கிறாங்க. ஓகேவா? செயற்கை துறைமுகம்னா இயற்கை துறைமுகம்னா இயற்கையாகவே அது ஆழமாக இருக்கும். செயற்கை துறைமுகம்னா நம்ம அதை மண்ணை தோண்டி அதை ஆழப்படுத்துறது. ஓகேவா? இது சரக்கு பெட்டகங்களை கையாளும் நாட்டின் துறைமுகங்களில் 2வது பெரிய துறைமுகமாகும். அப்போது நாட்டிலே மிகப்பெரிய 2வது மிகப்பெரிய துறைமுகம் எதுன்னு கேட்டாங்கன்னா அது சென்னை தான். ஆனால் அது வந்து செயற்கையாக உருவாக்கப்பட்டது. ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்கள், தகவல் தொடர்பு. தகவல் தொடர்பு என்பது லத்தீன் வார்த்தையான, இந்த வார்த்தையை நோட் பண்ணி வச்சுக்கோங்க, இந்த மாதிரி வேர்ட்ஸ் எல்லாமே கேட்பாங்க. தகவல் தொடர்பு அப்படிங்கிறது லத்தீன் வார்த்தையான கம்யூனிகேர், அதாவது கம்யூனிகேஷன் சொல்லுவாங்களே, அது வந்து எப்படி லத்தீன்லேருந்து கம்யூனிகேர் அப்படிங்கிறது வந்து எடுக்கப்பட்டது. இது பகிர்தல் என பொருளாகும். அதனுடைய பொருள் என்ன? பகிர்தல், கம்யூனிகேர் அப்படின்னா. தகவல்கள், எண்ணங்கள் மற்றும் எண்ணங்களின் பரிமாற்றத்தை தகவல் தொடர்பு என்கிறோம். ஓகேவா? இதெல்லாம் தெரிஞ்சது. அப்புறம் தகவல் தொடர்புகள் 2 பிரிவுகளாக பிரிக்கப்பட்டுள்ளன. அவை என்னென்ன? தனிமனித தகவல் தொடர்பு, பொது தகவல் தொடர்பு அப்படின்னு சொல்லி பிரிச்சிருக்கிறாங்க. மேப் வந்து நீங்கள் ஃபுல்லாக பார்த்துக்கங்க. அடுத்து வணிகம். ஏற்றுமதி மற்றும் இறக்குமதி ஆகியவை வணிகத்தின் 2 கூறுகளாகும். வணிகத்தில் என்னது? ஏற்றுமதி பண்ணுவாங்க, இறக்குமதி பண்ணுவாங்க. இதுதான் முக்கியமான 2 கூறு. ஏற்றுமதி என்பது பொருட்கள் மற்றும் சேவைகளை வெளிநாட்டு பணத்திற்கு விற்பதாகும். ஓகேவா? இப்போ வெளிநாட்டு பணத்திற்கு நம்ம விற்கக்கூடியதான் என்னது? ஏற்றுமதி. இந்தியாவின் ஏற்றுமதியில் தமிழகத்தின் பங்களிப்பு 12.2% நோட் பண்ணிக்கோங்க. 12.2%. அதாவது இந்தியாவின் ஏற்றுமதியில் தமிழகத்தினுடைய பங்களிப்பு. இறக்குமதி என்பது பண்டங்கள் மற்றும் சேவைகள் வெளிநாட்டு உற்பத்தியாளர்கள் என்பது வாங்குவதாகவும். எல்லாரும் தெரிஞ்சதா, வெளிநாட்டிலேருந்து இல்லை இதில் வந்து நம்ம வந்து என்ன பண்ணுறது? இறக்குமதி பண்ணுறது, வாங்குறது. ஓகேவா? அதை தான் என்ன சொல்லுவாங்க? இம்போர்ட்னு சொல்லுவாங்க. அடுத்து பாருங்கள், தமிழ்நாடு பல பொருட்களை வெளியிலிருந்து இறக்குமதி செய்கிறது. நம்ம வெளியிலிருந்து நிறையா வாங்குகிறோம். ஏற்றுமதி மற்றும் இறக்குமதி மதிப்பிற்கு இடையான வேறுபாடு வர்த்தக சமநிலை. அப்போ இது ஒரு முக்கியமானது. இந்த வார்த்தைகள் கூட கொடுத்து கேட்கலாம். ஓகேவா? ஏற்றுமதி இறக்குமதி மதிப்பிற்கான இடையான வேறுபாடு என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா அதுக்கு பேர் வர்த்தக சமநிலை. தமிழ்நாட்டின் இறக்குமதிகள் இயந்திர கருவிகளான போக்குவரத்து சாதனங்கள், இயந்திர உபகரணங்கள், மின்சாதனம் இல்லா இயந்திரங்கள், மின்சாதன பொருட்கள், மருத்துவ பொருட்கள், அப்புறம் பெட்ரோலியம், உரங்கள், செய்தித்தாள் ஆகியவை முக்கிய இறக்குமதிகளாகும். இதெல்லாமே நம்ம வந்து இறக்குமதி பண்ணிகிட்டு இருக்கிறோம். நாட்டின் வணிகத்தில் தமிழ்நாட்டின் முக்கிய துறைமுகங்கள் 10.94% பங்களிப்பை செய்கின்றன. ஓகேவா? ஓகே, நம்ம இதோட முடிச்சாச்சு. இந்த பாடம் முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நம்ம வந்து பாக்ஸ் கொஸ்டின் வந்து பார்க்கலாம். ஓகேவா? தேங்க்யூ.